இன்ப சுற்றுலா செல்வதுக்கு பேர் அரசு முறை பயணமா? அப்படி என்னத்தை முதலீடுகளை ஈர்த்து வந்தாங்க? எதுக்கு இது உங்க இன்ப சுற்றுலான்னு சொல்லுங்க அப்படின்னு விமர்சிச்சுக்கிறாங்க. மோடி வாரத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போறாரு, அது என்ன சுற்றுலான்னு சொல்லுவீங்க? அரசு முறை பயணமாக. அப்புறம் மோடி போனா அரசு முறை பயணம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போனா இன்ப சுற்றுலாவா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நாங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க எதிர்கட்சிகள். அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறதே இல்லை. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான ஒரு உரசல் இருப்பதாக பேசப்பட்டது. கூட்டணியிலிருந்து வெளியேறுவாங்க சொன்னாங்களே, அதுக்கு திமுக கூட்டணியிலேருந்து முதல்ல சிறுத்தை போயிடும்னாங்க. அதுக்கப்புறம் இந்த எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, காங்கிரஸ் வெளில போகுது, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சூழலில் தான் இந்தியே பிரதானமாக பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆங்கிலத்தில் உரையாற்றாமல் தாய்மொழியாம் தமிழில் உரையாற்றியது அங்கு பல பேருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. திருமாவளவன் அவர்கள் ஒரு நரேட்டிவ் சொல்றாரு, RSS உடைய கட்சியாகவே செயல்பட தொடங்கிடுச்சு அதிமுக, அடமான வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதிமுக எதிர்கட்சியாக தான் பார்க்குறோம், எதிர்கட்சியாக பார்க்கல. அதிமுக ஒரு திராவிட கட்சியாக இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்த போது திமுக அதை விமர்சித்ததுக்கு காரணம், அதிமுக மற்றொரு சங்கியாக மாறி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்ட போடக்கூடாது. திருமாவளவன் அவர்களும் அதிமுக ஆரோக்கியமாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது, சங்கிகளுடன் கைகோர்த்து சங்கியாக மாறிவிட்டால் தமிழ்நாட்டுக்கு உள்ள வளங்களும் இதுவும் பாதிக்கப்படுங்கிறதுனால சொன்னாரு. ஆனா நம்ம என்னதான் கூவி கூவி கத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவி சட்டையை போட்டு விட்டார். அதை அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறாரு, அந்த ஜெர்மனி போகிறாரு, அப்புறம் லண்டன் போகிறாரு. ஒரு 7 நாள் பயணம், கிட்டத்தட்ட பல்வேறு பிளான்கள் இதை பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடு முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈட்டுறது, வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது சார்ந்து. இப்போ ஆனால் ஒரு முறையும் வெளிநாடு சொல்லும் பொழுதும் என்ன ஈர்த்து வந்தார், என்னத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு? துபாயில் ஆரம்பித்தது சர்ச்சைகள் ஆரம்பித்த பொழுது தற்பொழுது பாஜக தரப்புலன்னு சொல்கிறாங்க இன்ப சுற்றுலா செல்வதுக்கு பேர் அரசு முறை பயணமா? அப்படி என்னத்தை முதலீடுகளை ஈர்த்து வந்தாங்க? எதுக்கு இது உங்கள் இன்ப சுற்றுலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு விமர்சிச்சுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? மோடி வாரத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போகிறாரு, அது என்ன சுற்றுலான்னு சொல்லுவீங்க? அரசு முறை பயணமாக. அப்புறம் மோடி போனால் அரசு முறை பயணம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போனால் இன்ப சுற்றுலாவா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஏங்க, முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த 2021 பதவி ஏற்றதிலிருந்து இன்று வரை எனக்கு தெரிந்து ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காத, ஒரு ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்த ஒரு முதலமைச்சர். உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வு எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் சொன்ன போதும் மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சருக்கான அலுவல் வேலைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையில் அரசியல் வேலைகளையும் கட்சி வேலைகளையும் பார்த்தார். அதை டிவிலாம் ஒளிபரப்பிச்சு நேரடியாக பார்த்தீங்க. இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய நபர் அவர் அல்ல. தமிழகத்திற்காக, தமிழக முன்னேற்றத்திற்காக பல தொழிற்சாலைகளை வெளிநாடுகளிலிருந்து இங்கே முதலீடு செய்து மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டுங்கிற ஒரு சீரிய நோக்கத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். என்ன காரணம்னா, 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருண்ட தமிழகமாக ஆயிட்டு, வளமான தமிழகமாக 2011 தமிழ்நாட்டை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிமுக ஒப்படைக்கக்குள்ள வளமான தமிழகமாக இருந்தது. 2021 எடப்பாடி பழனிசாமி கையிலிருந்து ஆட்சி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரிடம் வரும்போது இருண்ட தமிழகமாக ஆகிவிட்டது, கஜானா காலியாகிவிட்டது. அதனால தான் நிதியமைச்சராக திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களை நியமனம் செய்து அவர் பல்வேறு திட்டங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு நிதி வளர்த்த ஆதாரத்தை முதல்ல பெருக்கணும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு திமுக ஆட்சிக்கு நெருக்கடியே நிதி சுமை, கடன், பற்றாக்குறை பட்ஜெட்டு, இதெல்லாம் சரி பண்ணி வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி இங்குள்ள தொழிற்சாலைகள், இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு கொடுத்தால் மட்டும் போதாது, வளர்கின்ற தமிழகத்திற்கு, வளர்கின்ற ஜனத்தொகைக்கு ஏற்ப புதிய தொழிற்சாலைகளை, புதிய முதலீடுகள் வேண்டும் என்பதால் தான் இன்றைய தினம் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதை இன்ப சுற்றுலான்னு சொன்னீங்கன்னா, வருஷம் பூரா சுற்றுலாவில் பாராளுமன்றத்தையே சந்திக்காமல், பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாமல், வருடம் 365 நாட்கள் என்றால் 320 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய மோடியோட பயணத்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனால் நாங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க எதிர்கட்சிகள். அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறதே இல்லை. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார்.
யார் எதை விமர்சித்தாலும் தன்னுடைய திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு பயனுள்ளதாக, மக்கள் பயன்பெறக்கூடிய அளவில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் செயல்படுறாரு. அதனால் இந்த விமர்சனங்கள்லாம் அவரை ஒன்றுமே செய்யாது. நீங்கள் அவர் ஒரு பெரிய தேசிய தலைவர் ஆகிட்டார். பீகார் போயிருக்கிறாரு, ஒரு கவனம் பெற்றிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா பார்க்குறீங்க? இடையில காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான ஒரு உரசல் இருப்பதாக பேசப்பட்டது. கூட்டணியிலேருந்து வெளியேறுவாங்கலாம் சொன்னாங்களே, அதுக்கெல்லாம் அதான் திமுக கூட்டணியிலேருந்து முதல்ல சிறுத்தை போயிடும்னாங்க. அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் சிதம்பரத்தில் வள்ளல் பெருமாள், சிதம்பரத்தில் வந்து நம்ம காங்கிரஸ் பெரியவர் இளைய பெருமாளினுடைய மணிமண்டபம் திருவுருவ சிலை திறக்கக்கூடிய விழாவில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு திராவிட மாடல் ஆட்சி 2.0க்காக அவர் பிரச்சாரத்தை முதல்ல திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள், ஓரணியில் தமிழ்நாடு இல்லை, ஓரணியில் திமுக தான், ஓரணியில் தமிழ்நாடுன்னு முற்றுப்புள்ளி வச்சார். அதுக்கப்புறம் இந்த எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, காங்கிரஸ் வெளில போகுது, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சூழலில் தான் பீகாரில் இந்த வாக்குகள் திருடப்பட்டு வாக்காளர் பட்டியலிருந்து சுமார் 65 லட்சம் மக்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய நடைபயண போராட்டத்திற்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் என்ற முறையிலும் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற முறையிலும் கலந்து கொள்ள வேண்டும் என ராகுல் காந்தி என்னுடைய சகோதரருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொன்ன உடனே மறுப்பு எதுவும் சொல்லாமல் கடந்த 27ஆம் தேதி அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நல்லாட்சி நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டார். அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளும் பொழுது அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பும் ராகுல் காந்தி அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை முக்கியத்துவத்தை பார்க்கக்குள்ள பல சங்கிகளினுடைய தூக்கம் போயிடுச்சு. என்னடா நம்ம கூட்டணி உடையுங்கிறோம், இங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, வாஞ்சையோடு காரில் இருந்து முதலமைச்சர் இறங்கும்போது ஒரு சகோதரரை, மூத்த சகோதரரை இளைய சகோதரரை வரவேற்பது போல கை கொடுத்து அழைத்து சென்றார். அதெல்லாம் விட ஒரு முக்கியம் என்னன்னா, இந்தியே பிரதானமாக பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆங்கிலத்தில் உரையாற்றாமல் தாய்மொழியாம் தமிழில் உரையாற்றியது அங்கு பல பேருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. ரெண்டாவது, அவர் உரையாற்றி அந்த உரையை இந்தியில் மொழிபெயர்த்து அதை கேட்ட பீகார் மக்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தமிழக முதலமைச்சராக பார்க்கவில்லை, தங்களுடைய மாநிலத்தினுடைய ஒரு மூத்த சகோதரராக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரை முதலமைச்சரோட உரை. அதில் வந்து தமிழகத்திற்கும் பீகாருக்கும் உள்ள இணைப்பு என்ன, பிணைப்பு என்ன, பாசம் என்ன, நேசம் என்ன எல்லாம் தெளிவாக சொன்னார். அதனால் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு தேசிய தலைவராக, தேசத் தலைவராக, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு தலைவராக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபர்மிடபிள் லீடர் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி இன்றைக்கி உருவெடுத்திருக்கிறார். அதற்கு பீகாரினுடைய சென்ற வார காட்சிகளே ஒரு அத்தாட்சி. அதான் சார், இப்போ அந்த ஒரு கூட்டணி விரிசல் வருமா அப்படின்னு விசிகா சொன்னாங்க, பிறகு வந்து காங்கிரஸ் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாங்கிறத ஒரு நிரூபிக்கும் விதமாக அவர்களுக்குள்ள அந்த இணக்கத்தை வந்து அங்கே வெளிப்படுத்திட்டாங்க. சரி, இப்போ இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி வருவோம். இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து பண்ணுறாங்க. அங்கங்கே முகாம்கள் போட்டு மக்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாருடைய வாங்கப்படுது. இப்போ பட்டா மாற்றணும், என்ன A to Z பிரச்சனைகள், கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் ஃபார்ம் வந்து அந்த மகளிர் உரிமை தேவைக்காக மீண்டும் புதுப்பிக்கிறதுக்காக அதை வாங்கணும் அப்படிங்கிற விருப்பத்தின் பேரில் ஃபார்ம்லாம் வந்ததாக சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா வாங்கப்பட்ட மனுக்களில் எல்லாம் தண்ணியில் மிதக்குது, ஆற்றுல மிதக்குது அப்படிங்கிற ஒரு காணொலி பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ இதுதான் மக்கள் கொடுக்கக்கூடிய புகார்களை இப்படித்தான் அலட்சியமாக கையாளுதா திமுகங்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க. உதயநிதி அவர்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை சொல்லியிருந்தாலும் என்ன நடந்தது? ஆக்சுவலாக கடந்த 15/7/2025 கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் அன்றைக்கு சிதம்பரத்திலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து 10,000 முகாம்கள் 27 துறைகளுக்கு நடக்கும், மக்களுடைய குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் சொல்லி அந்த முகாம் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு வர செய்தியில் அந்த முகாம்கள் சிறப்பாக நடக்குது, மக்களும் ஆர்வமோடு கலந்து கொண்டு மனுக்களை கொண்டு அவர்களுக்குரிய தீர்வுகளை பெற்று செல்கிறார்கள். இந்நிலையில் ஒரு செய்தி என்னன்னா, ஏதோ ஒரு ஆற்றில் வந்து சில மனுக்கள் வந்து மிதக்கிறதாக சொல்லப்பட்டது. அது தீர விசாரித்த பிறகு பார்த்தால் அந்த மனுக்கள் முகாமிலே கொடுக்கப்பட்ட மனுக்கள் அல்ல,
அது எதிர்க்கட்சிகளால் தயார் செய்யப்பட்டு ஆட்சி ஆளுங்கிட்ட கட்சிக்கு திமுகவிற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அது ஆற்றிலே போடப்பட்ட போலியான மனுக்கள். மனு வந்து அந்த முகாம் அதிகாரிகளோட கையெழுத்துக்கள் எல்லாம் இருக்குதா? அதிகாரிகள் கையெழுத்து வந்து என்ன சார், அதிகாரிகள் கையெழுத்து வந்து ஃபோர்ஜரி பண்ண எதிர்க்கட்சிகளுக்கு வந்து அதெல்லாம் கை வந்த கலை. அதனால் அது வந்து முகாமில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் அல்ல. அதை பற்றி தமிழக அரசும் தீர விசாரிக்கிறது. தமிழகத்தின் துணை முதலமைச்சர் வருங்கால தமிழகம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த மனுக்களை ஒரு பேப்பர் போல் நீங்கள் பாவிக்காமல் ஒரு உள்ளன்போடு உள்ளார்ந்த உணர்வோடு செயல்பட்டு மக்களுக்குள்ள தீர்வை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சம்பவம் வந்து ஒரு திட்டமிட்டப்பட்ட சதி, அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதால் ஏற்படுத்தப்பட்ட சதியை ஒழிய உண்மையான நிகழ்வு அல்ல. உண்மையான மனுக்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறது. உண்மையான மனுக்கள் மீது உண்மையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ இன்னொரு புறம் அதிமுக வந்து அவருடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு நரேட்டிவ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய கட்சியாகவே செயல்பட தொடங்கிடுச்சு அதிமுக, அடமான வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அண்ட் ரெண்டாவதாக விஜயும் அந்த பாதையில் தான் போகிறாருங்கிற ஒரு கேள்விகள் வருது அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை பற்றி எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் கவலைப்படுறதெல்லாம் அதிமுகவை எதிர்கட்சியாக தான் பார்க்குறோம், எதிரி கட்சியாக பார்க்கல. அதிமுக ஒரு திராவிட கட்சியாக இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்தபோது திமுக அதை விமர்சித்ததுக்கு காரணம் அதிமுக மற்றொரு சங்கியாக மாறி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகள் ஒன்றியத்திலே ஆண்டு 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது தமிழகத்துக்கு என்று ஒரு நலத்திட்டங்களோ ஒரு ரயில்வே திட்டங்களோ எந்த திட்டங்களும் இல்லாமல், பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு என்ற பெயர் இல்லாமல் ஒரு பட்ஜெட்டை ஒரு தமிழச்சி தாக்கல் செய்கின்ற நிலையிலே அந்த சாயம் அதிமுகவுக்கும் பூசி விடக்கூடாது, பரவி விடக்கூடாது, அது தமிழகத்துக்கு ஊறு விளைவிக்குங்கிற காரணத்தினால தான் நாங்கள் விமர்சனம் பண்ணோம். திருமாவளவன் அவர்களும் அதிமுக வந்து ஆரோக்கியமாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது, சங்கிகளுடன் கைகோர்த்து சங்கியாக மாறிவிட்டால் தமிழ்நாட்டுக்கு உள்ள வளங்களும் இதுவும் பாதிக்கப்படுங்கிறதுனால சொன்னார். ஆனால் நம்ம என்னதான் கூவி கூவி கத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவி சட்டையை போட்டு விட்டார். அதை அவர் வாழ்நாள் முழுக்க கயட்ட மாட்டார் என நினைக்கிறேன். கலட்ட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கயட்ட மாட்டார், ஏன்னா மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு தான் செல்லூர் ராஜு சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் யாருக்கும் அடிமைலாம் கிடையாது. அதாவது அடிமை, அதை சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அடிமை வந்து அடிமைகள் இல்லைன்னு சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது நகர்ப்புற உள்ளாட்சி துறையினுடைய கோரிக்கை தீர்மானங்கள் நிறைவேற்ற சூழலில் அந்த நாளில் யாருக்கும் தெரியாமல் 3 கார்கள் மாறி டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி ஏன் கூட்டணி வைத்தார் என்பது இன்று வரை மர்மமாக இருக்கிறது. விசாரித்த போது அமலாக்கத்துறையினுடைய சோதனை தன் மகன் மிதுனுக்கும் தன் சம்பந்தி ராமலிங்கத்துக்கும் எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டாய கூட்டணியாக, எப்படி விருப்பம் இல்லாமல் பெற்றோருடைய வற்புறுத்தலால் ஒரு பெண்ணை ஒரு கட்டாய திருமணம் ஒரு மணமகன் செய்வானோ அதுபோல் ஒரு கட்டாயத்தின் பேரில் ஏற்பட்ட கூட்டணி. இன்றைக்கி வேறு வழி இல்லை, அதை வந்து தான் செஞ்சதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்காக அவர் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கலாமே ஒழிய, ஊருக்கே தெரியும் அதிமுகங்கிறது வந்து ஒரு அடிமை திமுகவை மாறி போச்சு, அமித்ஷா திமுகவை மாறி போச்சுங்கிறது தெரியும். அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அது சட்டத்தில் சொல்லுவாங்க, ரெஸ் இப்சா லாக்யூட்டர்னு, த திங் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உள்ளங்கையில் ஒரு பொருள் இருந்தால் அதை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஊருக்கே தெரியுங்கிற கதையாக அதிமுக ஒரு அடிமை கட்சிங்கிறது ஊருக்கே தெரியும், அதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த அமெரிக்கா வரி விதிப்பு விவகாரத்தில் வந்து நிறைய ஜவுளி நிறுவனங்கள் பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட அதற்கு உரிய இழப்பீடுகளை தரணும்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அதற்கு அண்ணாமலை சொல்கிற பதில் வந்து இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரியான அரசியல் பண்ணாதீங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி திமுக மாதிரி கிடையாது, நாங்கள் அதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் நம்முடைய மத்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய மோடி அரசினுடைய வெளிவிவகாரத்துறை கொள்கைகளினுடைய தோல்வியை காட்டுது. அண்டை நாடுகள் மட்டுமல்ல, உலக நாடுகளுடன் ஒரு நட்புறவு பாராட்டி எந்த நேரத்தில் எதிர்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எதிர்க்க வேண்டும், எந்த நேரத்தில் நட்புறவு காட்ட வேண்டுமோ அந்த நேரத்தில் நட்புறவு காட்ட வேண்டும். அது இல்லாமல் மோடி அவர்கள் அமெரிக்காவிடம் மண்டியிட்ட காரணத்தினால தான் இன்றைக்கி அமெரிக்கா 50% இல்லை, நாளைக்கு 100% விதிக்கலாம், 200% கூட விதிக்கலாம். அதுக்கு காரணம் மோடி அரசினுடைய தோல்வி காரணம்.
அதனால தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது தொழிற்சாலைகளை பாதிக்கிறது, மாநில வளர்ச்சியை பாதிக்கிறது, மக்களை பாதிக்கிறது, இந்தியாவுடைய வளர்ச்சியை பாதிக்குதுன்னு சொன்னார். இதில் ஒன்றும் எங்களுக்கு பேட்ச் ஒர்க் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை வந்து பேசுகிறது பூரா சம்மந்தம் இல்லாதது தான் பேசுவாப்புல. அதனால் அண்ணாமலைங்கிற ஒரு கேரக்டர் மறந்து தமிழ்நாடு ரொம்ப நாளாக ஆச்சு. நீங்கள் ஏன் இன்றைக்கி ஞாபகம் மூட்டுறீங்கன்னு தெரியல. இல்லை அண்ணாமலை மறந்துட்டாங்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை நயினாருக்கு என்னைக்கு வந்து திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கும் வரை நான் காலணி அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு சில நாட்களுக்குள்ளாவே நயினார் நாகேந்திரன் கையால் காலணி வாங்கி போட்டுக்கிட்டாரோ அன்னைக்கே அவருடைய கிரெடிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை போய்விட்டது. ஒரு நம்பகத்தன்மை இல்லாத அரசியல்வாதியாக அண்ணாமலை ஆகிவிட்டார். அது மட்டுமல்ல, ஏதோ சாட்டையால் அடிச்சுக்கிறாங்க மக்களோட நான் வந்து அனுதாபத்தை பெற போகிறேன்னு சொல்லக்குள்ள உண்மையிலே சாட்டையில் அடித்து போகிற பாவம் உடம்பு தாங்காதுன்னு மக்கள் நினைக்கக்குள்ள அப்புறம் தான் தெரியுது அது 525 ரூபாய் கொடுத்து கோயம்புத்தூர் மார்க்கெட்டிலே வாங்கப்பட்ட இலவம் பஞ்சி சாட்டை. அது குழந்தையை அடித்தா கூட வலிக்காதுங்கிற ஒரு சாட்டையால் அடித்து தமிழகத்தை ஏமாற்றிய நபர். அதனால் ஒரு கிரெடிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ இல்லாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை. அவர் எதை வேணாலும் பேசுவார், நாளைக்கு இல்லைம்பார். அண்ணாமலை ஃபைல்ஸும்பார். அந்த ஃபைல்ஸை தூசி தட்டி பார்த்தா அந்த ஃபைல்ஸில் ஒன்றுமே இருக்காது, ஹோல்ஸ் தான் இருக்கும், ஓட்டாக தான் இருக்கும். அதனால் அவரெல்லாம் அவரை பிஜேபியே மறந்துட்டாங்க சார். நீங்கள் ஏன் சார் ஞாபகம் விட்றீங்க? இல்லை சார், தினந்தோறும் ஒரு செய்தி சொல்கிறாரு. இப்போ அதான் முதல்வர்கள் வந்து வெளிநாடு சென்று கொடுத்து சரி, அண்ணாமலை எந்த கெப்பாசிட்டியில் இப்போ பேசுகிறாரு சொல்லுங்கள். அவர் தான் என்ன பதவியில் இருக்கார்? அவர் பதவியில் இல்லாட்டியும் தன் பின்னாடி ஒரு கூட்டம் என்ன கூட்டாங்க? ஏங்க ஒரு அரசியலில் மாநில தலைவரோ மத்திய தலைவரோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய செயலாளரோ இல்லை ஸ்போக்ஸ் பர்சனா இல்லை துணைத் தலைவரா என்ன அவர்? ஒன்றுமே இல்லை. அண்ணாமலை எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி யூனிட்டு. அவருடைய பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. மக்களும் மறந்துட்டாங்க, நாங்களும் மறந்துட்டோம், பிஜேபியும் மறந்துட்டு. மீடியா ஏன் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க? பிஜேபி தான் அவரை மறந்துட்டேன். அவரை ஆளுநராக போட போகிறாங்கன்னு ஒரு கதை சொன்னாங்க, ஒன்றியத்தினுடைய அமைச்சராக நியமிக்க போகிறாங்கன்னு ஒரு கதை சொன்னாங்க, மத்திய பிரதேசத்திலேருந்து அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்க போகிறாருன்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்கலை. பிஜேபி அவரை மறந்துட்டு, மக்கள் மறந்துட்டாங்க, ஆளுகின்ற திமுக மறந்துட்டு. மறக்கப்பட்ட இல்லை, அவர் கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மறந்துட்டாரு. மீடியா நீங்கள் ஏன் சார் ஞாபகம் விட்டுறீங்க? அவ்வப்போது நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் சொல்லுவார் சார், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அரசியல் களத்திலே இல்லை. ஓகே சார், இப்போ முதல்வர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார். அந்த பயணங்கள் குறித்து என்னென்ன செய்திகள் வருதுங்கிறத பொறுத்து நம்ம அன்றைய தினம் சந்திப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.